நான் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. விவா சேனலில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி 2006 மாடல் ஆம்னிங்கண்ணா. லோ பட்ஜெட் ஆம்னிங்கண்ணா. நிறைய பேர் கால் பண்ணி ஆம்னி லோ பட்ஜெட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது 2006 மாடலுங்க. ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க, ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்குங்க வண்டி. எந்த கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க, ஒரிஜினல் கிளாஸ்லேயே இருக்குது. 2006 கிளாஸ்லேயே ஃப்ரண்ட்டு பேக் எல்லா கிளாஸும் 2006 இருக்குது. வண்டியோட பாடி லைன் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அங்கங்கே பெயிண்ட் மட்டும் லைட்டாக ஃபேட் இருக்குங்கண்ணா. அவங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்கனால எந்த பெயிண்ட் டச்சுப்பும் பண்ணல. 46ங்க, பெரம்பலூர் வண்டி. நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பெரம்பலூருங்க. ஓனர் வந்து 4ங்க. டயர் பேண்ட் 50 to 60% இருக்குங்க. இந்த வாட்டர் சேனலில் மட்டும் டிங்கரிங் ஒர்க் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒன் சைடு மட்டும் இப்படி இருக்குது, மற்றெல்லாம் தெளிவாக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் பாருங்கண்ணா. எம்பிஎஃப்ஐ மாடலுங்கண்ணா. பெட்ரோல் கேஸு என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கிற வண்டி. ரிஜிஸ்ட்ரேஷன் பெரம்பலூருங்க. வண்டி இப்போ இருக்கிற 4வது ஓனர் டிஓ வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க வண்டி. நல்ல சீட் கவர் காட்டுறேன் பாருங்கள். வண்டி இன்ஜின் சைடு நல்லாயிருக்கும். பாடி ஒரிஜினல் பாடி லைன் இருக்குங்கண்ணா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குங்கண்ணா. வண்டி ஹெட்லைட்டு, வைப்பர் மோட்ரு, டிம் ரைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணா. ஹெட்லைட் போட்டு விட்றேன். இந்த வண்டியில் சொல்லிக்கிற மாதிரி எந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டும் வண்டியில் எதுவும் கிடையாதுங்க. எல்லா எலக்ட்ரிக்கல் லைனும் பக்காவாக இருக்குது. ஹெட்லைட், டிம் ரைட்டு, ஹார்னு, வைப்பர் மோட்ரு, பின்னாடி டேஞ்சர் லைட்டு, 4வே இண்டிகேட்டர் எல்லாம் பக்கா இருக்குங்கண்ணா. வண்டி இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குங்கண்ணா. டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிக்கி ஸ்பேஸை வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா. கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு நான் இல்லைன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அதை நான் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வருஷ கிளாஸ் தான் வண்டியில் இருக்கும். 2006 பேக் கிளாஸுங்க. அதே மாதிரி சைடு கிளாஸ் எல்லாமே 2006 தாங்க. எந்த அடிபாடும் கிடையாது வண்டியில். வண்டி எந்த மாடல் வந்துச்சோ அதே கிளாஸ் தான் வண்டியில் இருக்குது. எந்த கவுல் பேஸ்ட்டு எதுவுமே வண்டியில் பிரிக்கலிங்கண்ணா. வண்டியோட டீட்டெயில் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 2006 மாடலுங்க. எம்பிஎஃப்ஐங்க. பெட்ரோல் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. 4 ஓனர். 4வது ஓனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க. எஃப்சி 2027 12ஆம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் இல்லை. இந்த கஸ்டமர் வண்டிக்கு என்ன செலவு பண்ணி வச்சுருக்கிறாருன்னா, ஸ்டேரிங் பாக்ஸு புதுசு போட்டிருக்கிறாருங்க வண்டியில். வண்டியோட ஸ்டேரிங் பாக்ஸ் புதுசுங்க. ஃப்ரண்ட் 2 சஸ்பென்ஷனும் புதுசு போட்டிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா வண்டி டயர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃப்ரண்ட் 2மே புதுசுங்க. வண்டியை பார்த்துருப்பீங்கன்னா. இந்த வண்டியோட டீட்டெயில் இவ்வளோதாங்க. நீங்கள் ஐடியா இருக்கிறீங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு 1.25 கேட்குதுங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாங்கண்ணா. ஐடியா இருக்கிற கஸ்டமர் கூப்பிடுங்கண்ணா. நம்மகிட்ட ஃபினான்ஸ் வசதி லோ மாடல் வண்டிக்கெலாம் எதுவும் கிடையாதுங்கண்ணா. 2016க்கு மேலே தான் இருக்குது. இந்த வண்டி ஐடியா இருக்கிறீங்க எனக்கு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.